நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்றோம். இந்த வாட்டி பார்க்க போகிற 15 நாட்கள் ஏப்ரல் 1/4/2025 முதல் 15/4/2025. இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்க்க போயிட்டோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். முருகரை பிடித்து கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் சிறிது கவனம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறிது தடைகள் முதலில் காணப்பட்டாலும் பிறகு பெரிய சக்ஸஸ் ஏற்படும். பெரிய அதிகாரிகள் விஷயத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் கூடவே கூடாது. குறிப்பாக சித்திரை மாதத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை. உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உங்களுடைய கடமை. தொழில் ரீதியாக மற்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றிகள் டக்குன்னு கிடைக்கவில்லை என்று பதட்டம் வேண்டாம். நிதானமாக சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது என்பதனால் முழுவதுமாக உங்களுடைய பழைய பெண்டிங் வேலைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தாருடன் ஏதாவது பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட தொலைதூர பயணங்கள், நீண்ட நாட்களாக நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முடியாதவர்களெல்லாம் சென்று தரிசனம் பார்ப்பது, அவர்களை சந்திப்பதெல்லாம் ஆத்ம ரீதியாக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதட்டங்கள் தேவையில்லாதது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாம் படிப்படியாக ஏற்றம் பெறுவார்கள். குடும்பத்தில் உள்ள உறவுகளில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். வேலையாட்களால் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள், குறிப்பாக பள்ளி கொண்ட பெருமாள் பெரிய விசேஷம் உங்களுக்கு. அதே சமயம் அற்புதமான முன்னேற்றம், புது பொறுப்புகள், அசையா பொருள் சேர்க்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. வார்த்தைகளில் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோர் பெரியோர்களுக்கும் மனத்தாங்கள் இருந்த அமைப்பு மாறும். தொலைதூரத்திலிருந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பற்றி நினைப்பீர்கள். அதில் ஏதாவது ஒரு நல்லது பண்ண வேண்டும் என்று ரொம்ப நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் டக்குன்னு நடைபெறும். அது சரியில்லை இது சரியில்லை என்று நல்ல சுபகாரியங்களை எல்லாம் தள்ளி கொண்டு போகிறது தேவையில்லாத பதட்டத்தையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் கொடுத்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் அனுகூலமான அமைப்பு, நிறைய பயணங்கள் வரும். சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயோ என்னடா என்று சலிப்பு ஏற்பட்டால் எல்லாமே சலிப்பாகிவிடும். அதை சந்தோஷமாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் ரிஷபத்திற்கு ஆத்ம ரீதியாக அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் இருந்த பாதிப்புகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு, இரத்தத்தில் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் என்றெல்லாம் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படும். அதே சமயம் வார்த்தைகளில் சிறிது கவனம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய மிதுனம் பெரிய அளவுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக புது மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கண்டிருந்தால் கிடைக்கும். மேலதிகாரிகள்
உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் டக்கென்று மாறும். உறவு முறையில் அனுகூலங்கள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள், வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனைகள் டக்கு டக்குன்னு மாறுறது ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய மன வருத்தங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் இவ்வளோ கோபதாபமோ இவ்வளோ வாக்குவாதமோ தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். முன்னாடி யோசிக்காமல் வார்த்தைகளெல்லாம் கொட்டி விடுவீர்கள். பிறகு நீங்களே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதற்கு இவ்வளோ குதர்க்கமான பேச்சு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு காணப்படுவது. மனதில் சந்தோஷம் ஏற்படும். சிலருக்கு புதிய அரசாங்க வேலைக்காக நீண்ட நாட்களாக தவம் கடந்தவர்களுக்கு நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். டக்கென்று படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த பதட்டமெல்லாம் குறைவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் மிதுனத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமான ரிஸ்க்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் வருகிறது என்றால் வயிற்றில் ஏதாவது உபத்திரம் இருப்பதாக அர்த்தம். முருகனை பிடித்து கொள்ள வேண்டும். முருகர் கோயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் செய்வது இந்த 15 நாட்களுக்கு நம்மளை மேன்மை அடித்தும். புதிதாக அறிமுகம் அவர்களிடத்தில் அதீத கவனம். தெரியாத நபர்களிடம் வீடியோ காலிலெல்லாம் போய் பேசுவதோ, அவர்கள் ஏதாவது லிங்க் அனுப்பினால் அதை தொடுவதோ கூடவே கூடாது. பேங்க்கில் ஏதாவது உங்களுக்கு செய்தி வருதென்றால் முடிந்தால் பேங்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இது உண்மையா என்று ஆராய்வதோ, இல்லையென்றால் நேரடியாக பேங்க்குக்கு செல்வதோ உத்தமமான பலனை தரும். பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசி. தொலைதூர பயணங்களில் திடீரென்று நல்லவர்கள் போர்வையில் தேவையில்லாத கபடதாரிகளுடைய பிரச்சனைக்கு ஆட்பட்டு வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் ஏற்படுத்தும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அதிமுக்கியத்தை ஏற்படுத்தும். அதேபோல் கண்டிப்பாக பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும், பிள்ளைகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அவர்கள் சொல்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சிறிது பொறுமையாக அதை சிரித்து கொண்டே அதை தவிர்ப்பது எப்படி என்றது தவிர அவர்களுடன் தர்க்கம் செய்வது, முதலாளிகளுக்கு அட்வைஸ் செய்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூடவே கூடாது. உலகத்தில் வேலைவாய்ப்புகள் பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டத்தில் வேலைகளை உதறுவதெல்லாம் அவசியமா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் சிறிது கவனம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். தூக்கமின்மையால் தலைவலி சம்பந்தப்பட்ட, கண்ணு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றுவது பயத்தை தெளிவிக்கும், நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது நன்மைகள் ஏற்படும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டால் அனுகூலம் ஏற்படும். பயணங்கள், தொழில் ரீதியாக முன்னேற்றம், புதிய முயற்சிகள், முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல்கள், மனக்குறைகள் படிப்படியாக தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவது, உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் தீர்வதும், சுபகாரிய தடைகள் டக்கென்று கை கொடுப்பதும் ஆச்சரியமான அமைப்பு. பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான பிராப்தம்.
அவர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, பணத்தினால் இருந்த பாதிப்புகள் குடும்பத்தில் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது, பயணங்கள் இனிமையாக இருப்பது, காதல் அமைப்பில் ஏற்றங்கள் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி விஷயத்தில் சிறிது கவனம். மகாலட்சுமி தேவி தாமரை மலர்களை கொண்டு பூஜிப்பது விசேஷம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை இந்த 15 நாட்கள் பெற்றுத்தரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் உத்தியோகத்தில் வேண்டாம். உத்தியோகத்தில் சிறிது அப்கிரேடு பண்ணிக்கொள்வது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறுவது உங்களுடைய ஆசீர்வாதத்தால் என்பதனால் சந்தோஷமான அமைப்பை தரும். குடும்பத்தில் மட்டும் பெரிய குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். அது விவாகரத்தோ அல்லது போலீஸ் வரை சென்று விடலாம். குடும்பத்தில் கன்னியா ராசிக்காரர்கள் வெள்ளை கொடி இல்லாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். யாராவது ஏதாவது சொல்வார்கள், குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துவிடு, எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். தேவையில்லாதவர்களுடைய வார்த்தையை நம்பி குடும்பத்தை சிதைத்து கொள்ளாதீர்கள். குழந்தைகளை கஷ்டப்படுத்தி கொள்ளாதீர்கள். சிறிது பொறுமையாக இருங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், ப்ரமோஷன் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இன்க்ரிமெண்ட் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக ஏற்படுவது. அபிரிதமான கோபத்தை மட்டும் கன்னியா ராசிக்காரர்கள் தவிர்த்து கொண்டாலே உங்களை விட சிறந்த ஒரு அனுகூலம் இந்த 15 நாட்களுக்கு ஏற்படாது. எனவே உறவோ நட்போ குடும்பத்தை பற்றி பேசினால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நரசிம்மரை பிடித்து கொள்வது அனுகூலமான அமைப்பு. வயிறு, கால் பகுதி சிறிது கவனம். ஏற்றம், எதிர்பார்க்காத அனுகூலம். பெரிய மனிதர்களை சந்திப்பது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, அரசியல் அனுகூலம் ஏற்படுவது, அரசியல்வாதிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, புதிய முயற்சிகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், வெற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட செய்ய வைக்கும். இளம் வயதை சார்ந்த துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ படிப்பிலோ மேல் படிப்புக்கோ மேல் உத்தியோகத்துக்கோ வேறு கடல் கடந்து பயணங்களுக்கோ பெரிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படுவதோ உங்களுடைய அப்ளிகேஷன் பலரால் உலகத்தில் போற்றப்படுவதோ எல்லாம் ஏற்படும். உங்களுடைய கண்டுபிடிப்புகள் மியூசிக் துறையினர், சினிமா துறையினர், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தருவது இந்த 15 நாட்கள் என்பதை துலா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். எதை தொட்டாலும் அது வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். வார்த்தைகளை மட்டும் யாருக்கும் கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை அலர்ஜி விஷயத்தில் சிறிது கவனம். பைரவர் வழிபாடு மிக மிக முக்கியம். பைரவர்களுக்கு விளக்கேற்றுவது பெரிய விசேஷம் என்பதும், பைரவர் காயத்ரி 11 முறை கேட்க குடும்பத்தில் அமைதி திரும்பும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடன் சிறிய வாக்குவாதம், பிள்ளைகள் தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனங்களில் மட்டும்தான் கவனமாக இருப்பதும், அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் மிக மிக முக்கியம். சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி. ப்ரமோஷனில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவிலே அது தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தைரியம்,
ஏற்றத்தை ஏற்படுத்தும். குரு பார்வை நம்பிக்கை கொடுக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொட்ட குறை விட்ட குறை என்று தடைகளாக இருந்த அமைப்பு டக்கென்று மாறுவது ஆச்சரியமாக காணப்படும். பெரிய அளவுக்கு பெருமைமிக்க பதவிகளை பெறக்கூடிய காலகட்டம் விரைவிலே வருவதனால் கண்டிப்பாக 14ஆம் தேதி 4வது மாதத்திலிருந்து நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். புது தொழில்களுக்கு சித்திரை பிறந்தவுடன் கை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கழுத்து பகுதி பாதம் பகுதிகளில் அதீத கவனம். விநாயகர் வழிபாடு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். காரியசித்தி மாலை உங்கள் வாழ்க்கையை மேன்மையடையும். புது தொழில், புது ஒப்பந்தம், பணவரவு, டக்குன்னு இருந்த பெண்டிங்காக இருந்த அமைப்பெல்லாம் மாறுவது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கள் இல்லாமல் கொண்டு சென்றாலே எல்லா விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு, சுபகாரிய அமைப்பு, சுபவிரய பிராப்தம். புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன்கள், முதலீடுகள் கடன்கள், படிப்பு கடன்கள் என்று குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களே ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோருடைய சொத்துக்களில் இருந்த பாதிப்புகள், பூர்வீகத்தில் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்பட்டு குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் டக்கென்று முடித்து கொள்ளுங்கள். யோசித்து கொண்டே இருந்தால் எந்த காலகட்டத்தில் முடிப்பீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அனுமனை வச்சு தடைப்படாமல் தெய்வ நம்பிக்கையுடன் அனுமன் சாலிசா, அனுமன் வழிபாடு மிக முக்கியம். ப்ரெஷர் ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். படபடப்பு வராமல் பார்த்துக்கொள்வது நன்மையான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா காரியங்களும் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திலும் பெற்றோர் பெரியோருடன் தகராறு விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மகரம் ஜெயித்து காட்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், யோக பலத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், புது படிப்புகளுக்காக இளம் வயதை சார்ந்த மாணவர் மாணவிக்கு டக்கென்று கிடைக்கக்கூடிய அட்மிஷன் கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருப்பதும், நீண்ட நாட்களாக வராத இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், படபடப்பும் மனசில் இருந்த பாரங்களும் ஏதோ நம்மளை விட்டு விலகி போய்விட்டு புத்துணர்வும், சுற்றி நல்ல மனிதர்கள், சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைபாக இருக்கிறது போல் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நல்ல தூக்கத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகான்களின் ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலங்கள் நிச்சயமாக பாரப்படும். காளி வழிபாடு பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உக்கிர தேவி வழிபாடு சகல விதத்தில் நன்மை. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்களில் குறிப்பாக தொண்டை அஃபெக்ட் ஆகாமல் இருப்பது மிக மிக முக்கியம். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இருந்தாலும், அவர்கள் தேகாரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் நன்றாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த
ஒரு மனத்தோய்வு, என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ கெட்ட பேர் இருக்கிறதே என்ற நிலைமை மாறி பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் பெரிய மனிதர்களுடைய சந்தோஷமும் ப்ரமோஷனில் இருந்த ஏற்றமும் வாகன அமைப்பில் மாற்றங்களும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வருவதும் பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற டக்கு என்ற அனுகூலங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலை தூரத்தில் உத்தியோகம் நிமித்தமாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது கும்பத்துக்கு பலவிதத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். வாக்குவாதம் மட்டும் குடும்பத்திலும் வேண்டாம், வெளிவட்டாரத்திலும் வேண்டாம். ஏதாவது கேள்விகளுக்கு பதில் உங்களிடத்தில் இருந்தால் மட்டும் சொல்வதும், பிறர் விஷயத்திற்காக வக்காலத்து ஜாமீன் ஜவாப்பெல்லாம் வாங்குவது கூடவே கூடாது என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். ஆத்ம ரீதியான ஒரு சந்தோஷம் படிப்படியாக வர ஆரம்பிப்பதை கண்கூடாக சித்திரை 1ஆம் நாளிலிருந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்ணு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். பித்தத்தினால் மயக்கங்கள் ஏற்படலாம். பெருமாள் தாயார், அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சுபகாரிய அமைப்பு, அசையா பொருள் சேர்க்கை, ஆட ஆபரண சேர்க்கைகள், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உறவு முறைகளில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் குழப்பமில்லாமல் பார்த்து கொண்டாலே மீனத்திற்கு வெளிவட்டாரம் அனுகூலத்தை தரும். அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் மக்கள் காவலன் என்று தேவையில்லாத ஏதாவது கத்த போய் அது வீடியோவில் வந்து பெரிய சிக்கலோ பெரிய கஷ்டங்களோ ஏற்பட்டுவிடும். தெரியாத நபர்களிடம் மிக மிக கவனமாக பேசுவதும், குறிப்பாக ஃபோனிலோ வீடியோ காலிலோ அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது அதிக சந்தோஷத்தையும் அதிக நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுப்பதும், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று தருவதும் நன்மையோ நன்மை. அரசுக்கு சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மீனத்திற்கு யோகத்தை தரும். இதுவரை ஏப்ரல் 1/4/2025 முதல் 15/4/2025 வரை உள்ள இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.